அனைவருக்கும் வணக்கம். தர்ம சங்கடமான நிலைமைக்கு என்னை ஆழ்த்திட்டீங்களே, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நம்ம சில நேரத்தில சொல்லுவோம். அப்போ தர்ம சங்கடம் அப்படின்னா என்னங்க? அப்படிங்கிறத பத்தி பதிவுல பார்ப்போம் வாங்க. மகாபாரதத்தில சண்டை நடக்குது. அந்த சண்டையில அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு வந்து ஜெயத்ரதன் கொன்றான். அப்ப அபிமன்யு சபதம் எடுத்து ஜெயத்ரதன கொல்றாங்க. ஜெயத்ரதன் இறந்த இறந்த செய்தியை கேட்டவுடன் துரியோதன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஆ இவ்வளோ பெரிய வீரனை கொன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு படைத்தளபதியாக இருந்த துரோணாச்சாரியார் கூப்பிட்றான். அவரை வந்து எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக பேசுகிறான். அப்போ துரோணர் மனம் நொந்து சொல்கிறார், உறுதி எடுக்கிறாரு. துரியோதனா, நாளைக்கு நடக்கிற சண்டையில் கண்டிப்பாக நான் வந்து பெரிய லெவலில் எல்லாத்தையும் கொல்ல போகிறேன், மிகப்பெரிய சேதத்தை பாண்டவர்களுக்கு ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு. அடுத்த நாள் சண்டை ஆரம்பிக்குது. துரோணர் பயங்கர டென்ஷன். ஏன்னா ஏற்கனவே வந்து துரியோதன் பயங்கரமாக திட்டான். அந்த டென்ஷனில் படைகளை அடித்து சாத்துறாருங்க. எல்லாம் அடித்து பாண்டவர் படையெல்லாம் சின்ன பின்னமாக போகுது. இதை பார்த்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்கிறாரு, கிருஷ்ணா என்ன இது இப்படி ஆயிடுச்சே துரோணர்னு. உடனே கிருஷ்ண பரமா சொல்கிறாரு, அர்ஜுனா, துரோணர் வந்து பயங்கரமான ஆற்றல் மிக்கவர், அவரை அழிக்கவே முடியாது. அவரை அழிக்கணும் அப்படின்னா அவருடைய மன வலிமையை சீர்குலைக்க வேண்டும். அப்போ மன வலிமையை சீர்குலைக்க வேண்டும். உடனே பீமனை கூப்பிட்றாரு. பீமா, நீ வந்து அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு யானையை போய் கொன்று அப்படின்னா பீமன் போய் அஸ்வத்தாமனை கொன்றான் யானையை. அப்போது யானையை கொண்டோன்னு உடனே பீமங்கிட்ட சொல்கிறாரு, துரோணர்கிட்ட போய் நீ வந்து அஸ்வத்தாமா இறந்து விட்டது அப்படின்னு சொல்லு. அப்போ அஸ்வத்தாமாங்கிறது யாருன்னா துரோணருடைய பையன், மிக அன்பாக வளர்க்கப்பட்ட ஒரு மகன். அவனும் மிகப்பெரிய வீரன், அவனும் சண்டையில் ஈடுபட்டிருக்கிறான். அப்போ பீமன் வந்து துரோணர்கிட்ட போய் சொல்கிறாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லணும் பையன். அப்போ யானை பேரும் அஸ்வத்தாமா, பையன் பேர் அஸ்வத்தாமா. உடனே துரோணர் வந்து பீமன் பேச்சை நம்பலைங்க. உடனே பீமன் பொய் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன்ட்ட வந்து கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டாரு, தர்மா உன்னை வந்து கேட்பார் கண்டிப்பாக துரோணர், அப்பொழுது அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லணும் அப்படின்னு. உடனே தர்மன் சொல்கிறாரு, நான் எப்படிப்பா பொய் சொல்கிறது, நான் வந்து பொய்யே சொன்னதில்லையே. ஏன்னா தர்மன் பொய் சொல்லாத காரணத்தால் வியாசர் விருந்து அப்படிங்கிற இலக்கியத்தில் ராஜாஜி சொல்கிறாரு, தர்மனுடைய தேர் சக்கரம் நிலத்தில் படாமல் அந்தரத்திலேயே நிற்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்தவன், மிகப்பெரிய நேர்மையாளன் என்று சொல்லுவார் வியாசர். இப்போது உடனே கிருஷ்ண பரம சொல்கிறாரு, சரி நீ பொய் சொல்ல வேண்டாம், முதல்ல போய் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லு. அப்புறம் மறுபடியும் இவர் கேட்பார் துரோணர், அப்போ அஸ்வத்தாமா அதாகா குஞ்சரகா, அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரகா அப்படின்னு சொல்லிடு. அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு உடனே சரின்னு சொல்லி தர்மன் போகிறான். இன்னும் துரோணர் தர்மனை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா என்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா அப்படின்னா இவர் வந்து அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. உடனே துரோணர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே மீண்டும் கேட்குறார். உடனே தர்மர் வந்து அடுத்து பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமா அதா குஞ்சரகா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கிருஷ்ண பரமாத்மா அங்கிருந்து பார்த்துட்டு அஸ்வத்தாமா ஹதா அப்படின்னு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். குஞ்சரகா என்றால் யானை. இந்த குஞ்சரம் என்று சொல்லுகின்ற வார்த்தை சொல்கின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கு எடுத்து ஊதிடுறாருங்க. அந்த சங்கு சத்தத்தில் குஞ்சரகாங்கிற வார்த்தை துரோணருக்கு கேட்குறது. அப்போ துரோணர் வந்து ஐயோ தர்மனே சொல்லிவிட்டான், அப்போ அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனில் முறிவு மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப டென்ஷனை அப்படியே தியானத்தில் அமர்ந்துடுறாரு. அப்பொழுது பாண்டவர் பக்கம் வந்த திஷ்ட தூய்மன் என்பவர் அந்த துரோணர் தலையை வெட்டி சாய்க்கின்றார். துரோணர் விழுந்து விடுகிறார். இப்போ அந்த துரோணர் வந்து தர்மனால் சொன்ன செய்தியை கேட்டு ஒரு முறிவு மனநிலை பாதிக்கப்பட்டு வெறுத்து போய் உட்கார்ந்தார் இல்லையா, அதுக்கு பேர் தாங்க தர்ம சங்கடம். இன்னொரு சங்கடம் தர்மனுக்கும் சங்கடம் தான். ஏனென்றால் தர்மன் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத ஒரு நபரை பொய் சொல்ல வைத்து விட்டார்கள். இப்பொழுது வியாசர் எழுதுகிறார், தர்மனுடைய அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தேர் சக்கரம் நிலத்தில் வந்து அமர்ந்தது. அப்போது இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்பது என்னவென்றால் யாருக்கும் தீமை இல்லாத ஒரு சொல். அது சிறிய பொய்யாக இருந்தாலும் பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்த நன்மை பயக்கும் எண்ணின் அப்படின்னு சொல்கிறார். சின்ன பொய்யை ஒரு நல்ல நன்மை பயக்கும் என்றால் நாம் அதற்காக கூறலாம் என்று வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க தர்ம சங்கடம்.